தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பும் புதிய டெஸ்ட் பேட்சும் நம்ம தொடங்கியிருக்கோங்க. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி பாடத்திட்டம், அதில் புதிய பாடத்திட்டத்தில் இருந்து நம்ம 10 வினாக்கள் பார்க்கலாங்க. புதிய பாடத்திட்டத்தின்படி அலகு 9ல் நாட்டுப்புறவியல் நமக்கு கொடுத்துருக்காங்கங்க. இந்த நாட்டுப்புறவியலுக்குள்ளே நாட்டுப்புற பாடல்கள், கதைகள், கதைப்பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், விளையாட்டுகள், சடங்குகள், நம்பிக்கைகள், திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள், இந்த தலைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்கங்க. இதில் நம்ம கதைகள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் இருந்து ஒரு 10 வினாக்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வினாக்களுக்கு இடையிலையும் நம்ம சில செய்திகள் சொல்லலாங்க. அதாவது நாட்டுப்புற நம்பிக்கைகள் குறித்த சில செய்திகளை ஒவ்வொரு வினா முடிவுலையும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த வினாக்கள் எல்லாமே நாட்டுப்புற இயல் ஆய்வு டாக்டர் சு. சக்திவேல் ஐயா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து தான் இந்த வினாக்கள் நம்ம சொல்கிறோங்க. முதல் வினா பார்க்கலாங்களா? முதல் வினா, மயில் ராவணன் கதை. இந்த கதையினுடைய ஆசிரியர் யார்? அதாவது இது ஒரு நூல், மயில் ராவணன் கதை அப்படிங்கிற இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான 4 ஆப்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீராசாமி நாயக்கர், மாணிக்க முதலியார், நடேச சாஸ்திரி, கஸ்தூரி ஐயங்கார். இதற்கான விடை வீராசாமி நாயக்கருங்க. இவர் தான் மயில் ராவணன் கதை அப்படிங்கிற இந்த நூலை எழுதியிருக்கிறாரு 1867லேங்க. சரி, இந்த நாட்டுப்புற நம்பிக்கைகள் அப்படிங்கும் பொழுதுங்க, உணவு தொடர்பான நம்பிக்கைகள் சில பார்க்கலாம். அதாவது சாப்பிடும் பொழுது கால்களை கையால் பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அடுத்தது படிக்கக்கூடாது, இலையை தாண்டக்கூடாது. இதெல்லாம் உணவு தொடர்பான சில நம்பிக்கைகளை சொல்லியிருக்காங்கங்க. அடுத்ததாக 2வது வினா நம்ம பார்க்கலாம். கதாமஞ்சரி அப்படிங்கிற இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். கதாமஞ்சரி இந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? இதற்கான ஆப்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ராஜேந்திரம் பிள்ளை, சி. மாணிக்க முதலியார், அலே நடராசன், கா. அப்பாத்துரை. 4 பேர் இருக்காங்க. கதாமஞ்சரி அப்படிங்கிற இந்த நூலினுடைய ஆசிரியர் சி. மாணிக்க முதலியார். இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இந்த கதாமஞ்சரி அப்படிங்கிற பெயர்லேயே 2 பேர் எழுதியிருக்காங்க. சி. மாணிக்க முதலியாரும் எழுதியிருக்கிறாருங்க. தாண்டவராய முதலியார் அவரும் கதாமஞ்சரி அப்படிங்கிற தலைப்பிலேயே நூல் எழுதியிருக்கிறாருங்க. அடுத்து உடை தொடர்பான சில நம்பிக்கைகள் இருக்குங்க. அதாவது கிழிந்த உடை அணியக்கூடாது, கோவிலில் சட்டை போடக்கூடாது, ஆடையை கடிக்கக்கூடாது, இப்படிங்கிற உடை தொடர்பான நம்பிக்கைகள் இருக்குங்க. 3வது வினா பார்க்கலாங்க. உலக நாடோடி கதைகள். இந்த நூலின் ஆசிரியர் யார்? உலக நாடோடி கதைகள் இந்த நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கான விடை வாணன். இதற்கான விடை வாணன். 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் இதற்கான விடை என்ன அப்படின்னா வாணன். இவர் தான் உலக நாடோடி கதைகள் அப்படிங்கிற அந்த நூல் எழுதியிருக்காருங்க. அடுத்து தெனாலிராமன் கதைகள். இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை பார்க்கலாம். 4 ஆப்ஷன் இருக்குது. ராமச்சந்திரன், வை. கோவிந்தன், எஸ்.கே. சுவாமி, ராமையா. 4 பேர் கொடுத்துருக்கோம். இதற்கான விடை ராமையாங்க. தெனாலிராமன் கதைகள். இந்த தெனாலிராமன் கதைகள் ராமையாவும் எழுதியிருக்கிறாரு. கா. அ. பக்தவச்சலம் என்பவரும் இதே பெயரில் தெனாலிராமன் கதைகள் அப்படிங்கிற பெயர்லேயே எழுதியிருக்கிறாருங்க. அடுத்து இந்த குழந்தைகள் தொடர்பான நம்பிக்கைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, இந்த குழந்தைகளுக்கு கண்ணீர் கழித்தல், குழந்தைகளை தலையில் அடிப்பது தவறு, அடுத்து கொடி சுற்றி பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது, மூலம் அரசாலும், குழந்தைகளை தாண்டக்கூடாது, குழந்தைகளுக்கு கண்ணாடி காட்டுனா குழந்தை ஊமையாக போயிடும். இதெல்லாம் குழந்தைகள் தொடர்பான நம்பிக்கைகள், நாட்டுப்புற நம்பிக்கைகள் இருக்குங்க. அடுத்த வினா, தக்கான பூர்வ கதைகள். இந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? நடேச சாஸ்திரி, சௌரி, சீனி வேங்கடசாமி, பழனியப்பன். 4 பேர் கொடுத்துருக்கோம். தக்கான பூர்வ கதைகள். இதற்கான சரியான விடை நடேச சாஸ்திரி. இவர் எழுதின தக்கான பூர்வ கதைகள். திருமணம் தொடர்பான நம்பிக்கைகள் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 திருமணங்கள் ஒரே வீட்டில் நடந்தது அப்படின்னா
ஒன்று சிறப்பாக இருக்கும், இன்னொன்று சிறப்பாக அமையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அடுத்தது திருமண சடங்குகளில் சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற நம்பிக்கை இருக்குங்க. அடுத்தது திருமணம் முடிஞ்சு வரும் பொழுது பிறந்த வீட்டிலிருந்து இந்த சீகக்காய் பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அடுத்த வினா பார்க்கலாம். திராவிட மத்திய கால கதைகள் எப்படிங்க? திராவிட மத்திய கால கதைகள் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? நடேச சாஸ்திரி, வீராசாமி நாயக்கர், மாணிக்க முதலியார், ராஜேந்திரம் பிள்ளை. 4 பேர் இருக்காங்க. இதற்கான சரியான விடை நடேச சாஸ்திரி. இவர் எழுதியது தான் திராவிட மத்திய கால கதைகள். சரிங்க. அடுத்தது சில நம்பிக்கைகள் பார்க்கலாம். அடுத்து சில நம்பிக்கைகள் பார்த்தீங்க, அதாவது விலங்குகள் தொடர்பான நம்பிக்கைகள் பார்க்குறோம் அப்படின்னா, காக்கா கரைந்தால் விருந்தினர் வருவாங்க அப்படிங்கிறது, பூனை குறுக்கால போனால் அது தீய சகுனம், நரி வந்ததுன்னா அது நல்ல சகுனம், கிளம்பும் பொழுது எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் அது நல்லது கிடையாது, கழுதை கத்துனா நல்ல சகுனம், அடுத்தது முடி இல்லாமல் மொட்டை அடித்தவங்க வந்தால் தீய சகுனம் இப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகள் இருக்குது, நாட்டுப்புற நம்பிக்கைகள்ங்க. அடுத்த வினா, வினோத ரச மஞ்சரி இந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? வினோத ரச மஞ்சரி. வீராசாமி செட்டியார், தாண்டவராய முதலியார், வாண்டு மாமா, அருள்சாமி. 4 பேர் இருக்காங்க. இதற்கான விடை வீராசாமி செட்டியார். இவர் எழுதியதான் வினோத ரச மஞ்சரி அப்படிங்கிற நூல். அடுத்தது கனவுகள் தொடர்பான நம்பிக்கைகள் இருக்குங்க. பகல் கனவு கண்டா பலிக்காது, அதிகாலையில் கனவு கண்டா அது பலிக்கும், கனவுல மரணம் வர மாதிரி கனவு கண்டா நல்லது நடக்கும், திருமணம் மாதிரி கனவு கண்டா கெட்டது நடக்கும், கனவுல மலத்தை தொட்டால் பணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கைகள்லாம் இருக்குங்க. அடுத்த வினா பார்க்கலாம். மரியாதை ராமன் கதைகள். சரிங்க. இந்த மரியாதை ராமன் கதைகள் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். எல்ஆர்வி, மணிஜி, பழனியப்பன், அரு ராமநாதன் இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது மரியாதை ராமன் கதைகள். இதற்கான விடை பழனியப்பன் தான் சரியான விடை. அடுத்து நம்ம நம்பிக்கைகள் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இறப்பு தொடர்பான நம்பிக்கைகள் இருக்குங்க. சவ ஊர்வலத்திற்கு எதிராக செல்லக்கூடாது, சனிப்பினம் துணை தேடும்பாங்க. சனிக்கிழமை இறந்து போனால் கண்டிப்பாக இன்னொருத்தர் இறந்து போவாங்க. ஸோ சனிக்கிழமை இறந்து போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துணை தேடுன்னு சொல்லிட்டு ஒரு கோழியை அறுத்து அந்த பிணத்தோடு புதைக்கிற வழக்கம் இருக்குது. அது அடுத்தது புதன்கிழமை செத்து போனால் நல்லது, மரண நாளில் மழை பெய்வது நல்லது, மரண வீட்டிற்கு சென்று வந்த பின்னர் குளிக்காமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நாட்டுப்புற நம்பிக்கைகள் இருக்குங்க. அடுத்தது பீர்பால் கதைகள் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதற்கான 4 ஆப்ஷன் சௌரி, முஹைதீன், வாணன், தெய்வ சிகாமணி. 4 பேர். இதற்கான சரியான விடை தெய்வ சிகாமணி. இவர் எழுதிதான் பீர்பால் கதைகள். தெய்வ சிகாமணி எழுதியதுங்க. அடுத்து நாள் தொடர்பான நம்பிக்கைகள் இருக்குங்க. செவ்வாய்க்கிழமைனா அது அமங்கலமான நாள், செவ்வாயில் முடிவெட்டுனா வறுமை வரும், செவ்வாயும் வெள்ளியும் தையல் கூடாது, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ரொம்ப நல்லது, ஞாயிற்றுக்கிழமை வெளியூருக்கு செல்லக்கூடாது, புதன்கிழமை அன்றைக்கு பணம் கிடைக்கிறது ரொம்ப நல்லது, வெள்ளிக்கிழமை கடன் கொடுத்தா நம்ம விட்டு மகாலட்சுமி போயிடுவா, கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில நாள் தொடர்பான நம்பிக்கைகள் இருக்குங்க. அடுத்த வினா பார்க்கலாம். தமிழ்நாட்டு பழங்கதைகள் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான 4 ஆப்ஷன் ராமசாமி புலவர், கல்பனா, வை கோவிந்தன், ராஜநாராயணன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதற்கான விடை வை கோவிந்தன் அப்படிங்கிறதுங்க. அடுத்தது வழிபாட்டு தொடர்பான சில நம்பிக்கைகள் இருக்குதுங்க. அதாவது சாமியை கை சுட்டி காட்டக்கூடாதுங்களாம். அதாவது இறைவனை கை சுட்டி காட்டுனா கண் அவிஞ்சு போயிடும். அடுத்து சாமி இருக்கக்கூடிய திசையில் கால் நீட்டக்கூடாது, கடவுளுக்கு போட்ட பூவை அடுப்புலையோ அல்லது ஆற்றிலோ போட வேண்டும். அடுத்தது சாமிக்கு முன்னாடி செருப்பு போடக்கூடாது. கோவில் நேர்ச்சைகள், கோவிலுக்கு நம்ம ஏதாவது நேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சிடணும். இதெல்லாம் வழிபாட்டு தொடர்பான நம்பிக்கைகள் நமக்கு இருக்குங்க. ஸோ இந்த காணொலியில் நம்ம ஒரு 10 கதைகள் பார்த்தோம். அந்த கதைகள், கதை பெயர்கள்லாம் பார்த்தோம். நிறைய கதைகள் இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து வினாக்கள்லாம் கேட்பாங்கங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா சில கதைகள் நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். போதி சத்துவர் கதைகள் அப்படின்னு இருக்குது.
போதிசத்துவர் கதைகள் எஸ்கே சுவாமி அவர்கள் எழுதியது. ஈசாப் கதைகள், ஈசாப் கதைகள்ங்கிற பேரில் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஈசாப் கதைகள்ங்கிறதுல அல நடராசன் எழுதியிருக்கிறாரு, மூக அருள்சாமி எழுதியிருக்கிறாரு. ஈசாப் குட்டி கதைகள்னு சொல்லிட்டு வை கோவிந்தன் அவர்கள் எழுதியிருக்கிறாருங்க. இந்த மாதிரி ஈசாப் கதைகள்ங்கிற பெயர்லேயே நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அரபு கதைகள் அப்படின்னு அல நடராசன் எழுதியிருக்கிறாங்க. தென்னாட்டு பழங்கதைகள்னு சொல்லிட்டு ராமசாமி புலவர் அவர்கள் எழுதியிருக்காருங்க. புத்த ஜாதக கதைகள்னு இருக்குங்க. புத்தர் ஜாதக கதைகள் சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு கதைகள்னு சொல்லிட்டு ஆறுமுகம் செட்டியார் எழுதியிருக்கிறாங்க. 1001 இரவு அராபிய கதைகள்னு சொல்லிட்டு கல்பனா அவர்கள் எழுதியிருக்காங்க. தமிழக கிராமிய கதைகள்னு சின்னப்ப பாரதி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கான நாடோடி கதைகள்னு சொல்லிட்டு எல்ஆர்வி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. வெறும் குழந்தை கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டு மாமா எழுதியிருக்காங்க. முகைதீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவாந்தி கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறாருங்க. இந்த மாதிரி நிறைய மதி வளர்க்கும் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு மணிஜி அவர்கள் எழுதியிருக்காங்க. நிறைய இருக்குங்க. இப்போ தமிழக நாடோடி கதைகள் முகவே ராசமாணிக்கம் எழுதியிருக்காரு. தமிழக நாட்டுப்புற கதைகள் சண்முக சுந்தரம் அவர்கள் எழுதியிருக்காரு. தாத்தா சொன்ன கதைகள்னு சொல்லிட்டு ராஜநாராயணன் எழுதியிருக்காங்க. கிரேக்க நாடோடி கதைகள்னு சொல்லிட்டு எஸ் சுப்பிரமணியம் எழுதியிருக்கிறாங்க. தெனாலிராமன் கதைகள் முல்லை முத்தையா எழுதியிருக்காரு. அப்பாஜி யுக்தி கதைகள்னு சொல்லிட்டு முல்லை முத்தையா எழுதியது. முல்லை முத்தையா பார்த்திங்கன்னா தெனாலிராமன் கதைகள், அப்பாஜி யுக்தி கதைகள், மரியாதை ராமன் தீர்ப்பு கதைகள் இதெல்லாம் அவர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இந்த காணொளி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த காணொளி எப்படி இருக்குது, இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் நமக்கு பின்னூட்டம் தேவைப்படுது கண்டிப்பாக. ஸோ நண்பர்கள் பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.